Hi friends, Thursday morning எழுந்து வந்ததுமே நேத்து வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து அரைச்சு வச்சிருந்தோம். மாவு வந்து புளிச்சிருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லாவே வந்து புளிச்சிருச்சு. இது இருக்கட்டும். சாதத்துக்கு வந்து அரிசி ஊற போட்டு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து 1 pot ரைஸ் தான் வந்து செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒன்று இருந்துச்சு, அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லி தோல் எல்லாமே சீவிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலை, மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு சேர்த்திட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு குக் ஆயிரும். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெந்துருச்சு. டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ரொம்பவே சிம்பிளாக வந்து இது செஞ்சிடலாம். தக்காளி சாதத்துக்கு குக்கரில் வந்து ஆயில் சேர்த்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்திக்கலாம். கூடவே வந்து நான் பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சீரகமும் சேர்த்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 5 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திட்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்திட்டு இது கொஞ்சம் வந்து வேகணும். நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற அரிசி சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வந்து சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குலைவாக தான் வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், உதிரி உதிரியாக இருக்குது. இது வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லாவே குழஞ்சி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதுவும் சக்கரவள்ளி கிழங்கோட வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.